சிம்மராசி நேயர்களே, அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். 2025 ராகு மற்றும் கேது பெயர்ச்சி பலன்கள். சிம்மராசி நேயர்களே, சித்திரை மாதம் 13ஆம் தேதி ராகு பகவான் மீன ராசியிலிருந்து கும்ப ராசிக்கும், கேது பகவான் கன்னி ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கும் மாறப்போகிறாங்க. இது வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் வீடான கன்னி ராசியில் இருந்த கேது பகவான் உங்களுடைய ஜென்ம ராசியான சிம்ம ராசிக்கும், உங்களுடைய ராசிக்கு 8ஆம் வீடான மீன ராசியில் இருந்த ராகு பகவான் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் வீடான கும்ப ராசிக்கும் மாறப்போகிறாரு. ராகு பகவான் கேது பகவான் மற்ற கிரகங்களை போல உருவம் கிடையாது, நிழல் கிரகம்தான் 2 கிரகமே. அதனாலேயே 2 கிரகத்துக்கும் பார்த்தீங்கன்னாக்கா சொந்த வீடு கிடையாது, ஆட்சி வீடு கிடையாது. ஆனால் விருச்சிக ராசியில் ராகு பகவானும் கேது பகவானும் உச்ச நிலையை அடைவாங்க. ரிஷப ராசியில் ராகு பகவானும் கேது பகவானும் நீச நிலையை அடைவாங்க. சிம்ம ராசி நேயர்களே, நீங்கள் பிறந்த ஜென்ம ராசி எதுவோ அதை அடிப்படையாக வச்சு ஜோதிட பலன்கள் கூறுவது கோச்சார பலன்களாகும். நீங்கள் பிறந்த ஜென்ம லக்னம் எதுவோ அதை அடிப்படையாக வச்சு ஜோதிட பலன்கள் கூறுவது வாழ்நாள் பலன்களாகும். ராகு எது பயிற்சி உங்களுக்கு நன்மை செய்யணும்னா நீங்கள் பிறந்த ஜென்ம ராசி எதுவோ அந்த ராசியிலேருந்து 3, 6, 10, 11 இந்த ராசியெல்லாம் ராகு பகவான் அல்லது கேது பகவான் கடந்து போகும்போது உங்களுக்கு நன்மையை மட்டுமே செய்வாங்க. ராகு பகவானும் கேது பகவானும் ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசிக்கு மாறதுக்கு 18 மாதம் ஆகும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா 1.5 வருஷம் ஆகும். ராகு பகவான் தந்தை வழி உறவை பற்றி சொல்லக்கூடிய கிரகம் ராகு பகவான். கேது பகவான் தாயார் வழி உறவை பற்றி சொல்லக்கூடிய கிரகம் கேது பகவான் ஆகும். ராகு பகவான் கேது பகவான் எந்த ராசியில் இருக்காங்களோ அல்லது எந்த கிரகத்தோடு சேர்ந்துருக்காங்களோ அந்த ராசி அதிபதியோட குணநலங்கள் எப்படியோ அதுக்கு தகுந்தாறு போல தான் உங்களுக்கு ராகு தசையோ கேது தசையோ அல்லது ராகு கேது பயிற்சி பலனை உங்களுக்கு கொடுக்கும். உங்களுடைய ராசியில் கேது பகவான் 7ஆம் வீடான கும்ப ராசியில் ராகு பகவான் கோச்சா ரீதியாக பெரிய அளவில் பார்த்தீங்கன்னாக்கா கெடுதலோ அல்லது நல்லதோ 2 கிரகமும் பண்ண முடியாது. ஏன்னா அடிப்படையில் இது நிழல் கிரகம் தான். அடிப்படையில் இந்த ராகு கேது பயிற்சி உங்களுக்கு நன்மையை செய்யணும்னா நீங்கள் பிறக்கும்போது உங்களுக்கு யோகம் செய்யக்கூடிய கிரகங்கள் நல்ல விதமாக இருந்து, அப்படி யோகம் செய்யக்கூடிய கிரகங்களின் தசையும் இப்போ நடந்துச்சுனாக்கா இந்த ராகு கேது பயிற்சி உங்களுக்கு நல்ல பலனை தான் கொடுக்கும். அடிப்படையில் உங்கள் ஜாதகத்தில் உங்களுக்கு நல்லது செய்யக்கூடிய கிரகங்கள் நல்ல விதமாக இருக்கணும். நன்றி.